பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு விதை விதைத்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விதை விதைக்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க, கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் தங்குகிறதையும் அதனால் அவன் பெரியவனாகிறதையும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் யார் மேல் தங்குகிறதோ அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் இப்படிதான் பெருகுவார்கள், விருத்தி அடைவார்கள். ஆண்டவரே, நாங்களும் விதை விதைக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் பிரயாசப்படுறோம் ஆண்டவரே, ஆனால் இப்படி ஒரு நிலை எங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லையே. அப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் தங்க காரணம் என்னவென்றால், ஆமென், இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது தேசத்தில் பஞ்சம் வந்ததும் எல்லாரும் எகிப்துக்கு போகிறார்கள். அப்படி போகும்போது கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார், நீ எகிப்துக்கு போகாம இங்கே இரு அப்படிங்கிறார். எல்லாரும் தெரிந்தெடுக்கும் பாதையை இந்த ஈசாக்கு தெரிந்தெடுக்கவில்லை. கர்த்தர் காண்பித்த பாதையை தெரிந்தெடுக்கிறார். சூழ்நிலையை வைத்து எல்லாரும் பல காரியங்களை தீர்மானிப்பார்கள். நம்ம எல்லாருமே அப்படிதான், சூழ்நிலை வைத்து தீர்மானிப்போம். ஆனால் இங்கே ஈசாக்கு சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை வைத்து தீர்மானிக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சூழ்நிலையை வைத்து தீர்மானித்து பல காரியங்களை முயற்சித்து நம்ம தோற்றுதானே போயிருக்கிறோம். ஆமே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சூழ்நிலையை வைத்து எதையும் தீர்மானிக்காதீங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை வைத்து தீர்மானிங்கள். இதுதான் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். அவன் கர்த்தரை நம்பினான். ஈசாக்கு கர்த்தரை நம்புறான். சூழ்நிலை மோசமாக தான் இருக்கு, பஞ்சகாலம், எகிப்துக்கு போனால் அங்கே ஏதாவது கிடைக்கும். இதுதான் எல்லார் மைண்ட் செட். எல்லாம் எகிப்துக்கு போகிறாங்க. ஈசாக்கு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். சரி, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, உட்காருவோம். கர்த்தரால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பிளஸ் பண்ண முடியும். நம்ம தேவனை நம்ம இப்படி நம்பி பழகணும். நம் தேவன் யார் தெரியுமா? இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லைன்னா உருவாக்கி தருவார். அவர் சிருஷ்டிகர் அல்லவா? ஆமே, நம்மளால இருக்கிறதை எடுத்து கொடுக்க முடியும். அதுவும் நம்மை விட பலவான் கையில் இருந்தால் அதுவும் முடியாது. நம் தேவன் அப்படி அல்ல, இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாததை உருவாக்கி தருவார். இங்கே பஞ்சகாலம் அந்த வருஷத்திலே என்று அதே 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன். ஆண்டவர் இப்படி பிளஸ் பண்ண விரும்புகிறார். அவருடைய கரத்தில் நம்மை திருப்தியாக்க வேண்டிய அனைத்துமே இருக்கிறது. நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எடுக்கிற தீர்மானத்தில் எல்லாரும் எடுக்கிற தீர்மானம், எல்லாரும் தெரிந்தெடுக்கும் பாதையை தெரிந்தெடுக்கக்கூடாது. இந்த காரியத்தில் உறுதியாக இருப்போம். 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். அந்த ஆசீர்வாதம் எங்கள் சிரசின் மேல் தங்கும்படிக்கு உடைய வார்த்தையின்படி நாங்கள் தீர்மானித்து செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.